நீங்கள் ஒருவரிடம் மனதை முழுவதும் திறந்து பேசியிருக்கிறீர்களா? பிறகு அதே வார்த்தைகள் ஒரு நாள் உங்கள் எதிராக திரும்பிய அனுபவம் இருக்கிறதா? நம்மை உடைப்பது எதிரிகள் இல்லை, அதிகமாக பேசும் நம்முடைய நாவே. ஒரு நாள் நதிக்கரையில் சாணக்கியர் அமர்ந்திருந்தார். அருகில் சந்திரகுப்தன் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் குழப்பம். குருதேவா, எல்லா உணர்வுகளையும் பகிர்வது தவறா? சொல்லிவிட்டால் மனசு லைட்டாக இருக்கும் போல இருக்கிறது என்றான். சாணக்கியர் மெதுவாக சிரிக்கார். மனசு லைட்டாக ஆகலாம், ஆனா வாழ்க்கை ஹெவியாகிவிடும் மகனே என்று அவர் கூறிய அந்த 7 ரகசியங்களை பார்க்கலாம். இவை புரிந்தால் உங்கள் வாழ்க்கை பாதி பாதுகாப்பாகிவிடும். முதல், வீட்டு பிரச்சினைகள். வீட்டில் சண்டை, கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு, இது எல்லாம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கும். ஆனால் அதை வெளியே சொல்லும் தருணத்தில் அது உங்கள் கண்ட்ரோலில் இருந்து வெளியேறிவிடும். நீங்கள் ரிலீஃப் பெறலாம், ஆனால் கேட்பவர் கண்டென்ட் பெறுகிறார். உலகம் கருணை காட்டும் போல நடிக்கும், ஆனால் மதிப்பு கொடுக்காது. ஒரு மனிதன் தனது குடும்ப பிரச்சினைகளை நண்பர்களிடம் பகிர்ந்தான். சில வாரங்களில் அந்த கதை ஆபீஸ் முழுக்க பரவியது. அடுத்த மீட்டிங்கில் அவன் சொன்ன கருத்துக்கு வெயிட் இல்லை. ஏன்? இவன் வீட்டையே ஹேண்டில் பண்ண முடியல என்ற பர்செப்ஷன். நினைவில் வையுங்கள், வீட்டின் பிளவை வெளியே காட்டினால் மக்கள் அதை சரி செய்ய மாட்டார்கள், விரிவாக்குவார்கள். இரண்டாவது, உங்கள் வருமானம் மற்றும் செல்வம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்று சொல்வது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அது எனர்ஜி எக்ஸ்போஷர். நீங்கள் உங்கள் இன்கம் சொல்லும் நிமிடத்தில் 3 ரியாக்ஷன் வரும். உதவி கேட்பவர், உங்களை கம்பேர் பண்ணுபவர், அமைதியாக பொறாமை கொள்பவர். பீப்பிள் டாலரேட் யோர் ஸ்ட்ரகிள், தே கம்பீட் வித் யோர் சக்சஸ். மறைத்து வளர்ந்த செல்வம் அமைதியை தரும், காட்டி வளர்ந்த செல்வம் அழுத்தத்தை தரும். மூன்றாவது, எதிர்கால திட்டங்கள். ஐடியா ஒரு விதை. விதையை சாயிலில் போட வேண்டும், ஸ்ட்ரீட்டில் அல்ல. நீங்கள் ஒரு கோல் அனௌன்ஸ் செய்தவுடன் பிரெயின் டோபமீன் ரிலீஸ் ஆகும். அதனால் அச்சீவ்மெண்ட் உணர்வு முன்பே கிடைத்துவிடும். அதற்கு பிறகு ஆக்ஷன் டிரைவ் குறையும். இதுதான் பலர் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாத காரணம். ஒரு வியாபாரி தனது திட்டத்தை முன்கூட்டியே எல்லோரிடமும் சொன்னான். மற்றொருவர் குவைட்லி அதை செய்து மார்க்கெட் பிடித்துவிட்டான். பிரிப்பரேஷன் காலம் சைலண்டாக இருக்க வேண்டும். ரிசல்ட் வந்த பிறகு பேசலாம். இப்போது உங்களுக்கே ஒரு சின்ன சிந்தனை. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிய எத்தனை விஷயங்கள் முழுமையடையாமல் நின்றது? இதோ இங்கேதான் ரியல் பவர் ஆரம்பமாகிறது. மௌனம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாறும் இடம் இதுதான். இதில்தான் 4வது ரகசியம் தொடங்குகிறது. 4வது, உங்கள் பலவீனங்கள். உங்கள் பயம், இன்செக்யூரிட்டி, மனக்காயம், இவையெல்லாம் ரா டேட்டா. நீங்கள் அதை யாரிடமும் பகிரும்போது நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறீர்கள். இன்ஃபர்மேஷன் இருக்கும் இடத்தில் பவர் இருக்கும். ஒரு போர்வீரன் தனது பயத்தை நண்பனிடம் பகிர்ந்தான். பின்னர் அந்த நண்பன் எதிரிகளிடம் சேர்ந்தான். போர் ஆரம்பமானவுடன் நேராக அந்த பயம் இருக்கும் இடத்தில் தாக்குதல் நடந்தது. வீக்னஸ் தெரிந்தவுடன் அட்டாக் டிரெக்ஷன் கிளியர் ஆகிவிடும். உணர்வுகளை மறைக்க சொல்லவில்லை, ஆனால் யாரிடம் பகிர்கிறீர்கள் என்பதை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். 5வது, தானம் செய்து புகழாதீர்கள். நீங்கள் உதவி செய்து அனௌன்ஸ் பண்ணும்போது அது உதவி இல்லை, அது ரெகக்னிஷன் தேடும் முயற்சி. உண்மையான இம்பேக்ட் சைலண்டா இருக்கும். மறைத்து செய்யும் நன்மை கேரக்டர் பில்ட் பண்ணும். பப்ளிக் பிரைஸ் டோபமின் சைக்கிள் கிரியேட் பண்ணும். அதனால் கிவிங் பியூரிட்டி குறையும். மறைத்து செய்த நன்மை மன அமைதியை அதிகரிக்கும். 6வது, உங்கள் தோல்வி மற்றும் அவமான கதைகள். தோல்வி எல்லோருக்கும் வரும், ஆனால் அதை ரிப்பீட் பண்ணுவது உங்கள் ஐடென்டிட்டி ஆகிவிடும். அவன் ஒருத்தன் ஃபெயில் ஆனவன், இந்த லேபிள் சொசைட்டி அப்டேட் பண்ணாது. லெசன் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்டோரி சர்க்குலேட் பண்ண வேண்டாம். உலகம் சிம்பத்தி கொடுக்கும், ஆனால் நினைவில் வைக்கும் உங்கள் பலவீனத்தை. 7வது, ரா இமோஷன்ஸ். கோபம், மோகம், வேதனை, இவை லெவரேஜ் பாயிண்ட்ஸ். நெகோசியேஷனில், ரிலேஷன்ஷிப்பில், பாலிடிக்ஸில் இமோஷனல் எக்ஸ்போஷர் ஸ்ட்ராட்டஜிக் லாஸ் ஆகும். இமோஷன் ஃபீல் பண்ணுங்கள், ஆனால் ரியாக்ட் பண்ணாதீர்கள். உள்ளுக்குள் தீ போல இருந்தாலும் வெளியே குளிர்ந்த நிழல் போல இருங்கள். அதுதான் அத்தாரிட்டி. இப்போது முழு 7 விஷயங்களையும் ஒரு வரியில் சொல்லலாம். வீட்டு விஷயம் மறை, வருமானம் மறை, திட்டம் முடியும் வரை மறை, பலவீனம் பாதுகாப்பு, தானம் அமைதி, தோல்வி பாடம், உணர்வு கட்டுப்பாடு.
இந்த 7 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணினால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் இமேஜ் ஸ்டேபிள் ஆகும், உங்கள் growth சைலண்ட் ஆகும், உங்கள் எதிரிகள் கன்ஃபியூஸ் ஆகுவார்கள், உங்கள் மனம் காம் ஆகும். மௌனம் பேசாத நிலையில்லை, மௌனம் தேர்வு செய்யப்பட்ட சக்தி. இனி மனதை திறக்கும்போது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள். இந்த தகவல் நாளை என்னை பலவீனமாக்குமா? பதில் ஆம் என்றால் அமைதி. இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள்.